சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி மாநகர குளிர்சாதன பேருந்துகளில் பயணிக்க புதிய பஸ் பாஸ். செய்தியை முழுமையாக கேட்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளுடைய அப்டேட்டட் நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகத்தின் குளிர்சாதன பேருந்துகளில் பயணிக்க மாதாந்திர சலுகை பயண அட்டை அறிமுகம் செய்யப்பட உள்ளது. மேலும் தற்போது குளிர்சாதன பேருந்தை தவிர்த்து மாதாந்திர பயண அட்டை மூலம் மற்ற பேருந்தில் பயணித்து வருபவர்கள் புதிய திட்டத்தின் மூலம் குளிர்சாதன பேருந்துகளிலும் பயணிக்க முடியும். சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் அன்றாட பயணிகள் பயன்பெறும் வகையில் பல்வேறு பயண சலுகை திட்டங்கள் நடைமுறையில் உள்ளன. குறிப்பிட்ட ஒரு இடத்தில் இருந்து மற்றொரு இடத்துக்கு சாதாரண பேருந்தில் நாள்தோறும் பயணிப்பதற்கான பயண சலுகை அட்டை குறைந்த விலையில் அளிக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் போக வர இருமுறை மட்டுமே பயணிக்க முடியும். பள்ளி கல்லூரி மாணவர்கள், முதியோர், மாற்றுத்திறனாளிகள் என பல்வேறு தரப்பினருக்கு பயண சலுகை அட்டைகள் வழங்கப்படுகிறது. அதேபோல் விருப்பம் போல் பயணம் செய்யும் மாதாந்திர சலுகை பயண அட்டையும் மாநகர போக்குவரத்து கழகத்தால் வழங்கப்பட்டு வருகின்றது. மாதந்தோறும் ரூபாய் 1000 கட்டணமாக செலுத்தி பெறப்படும் இந்த பயண சலுகை அட்டை மூலம் மாநகர போக்குவரத்து கழகத்தின் கீழ் இயங்கும் குளிர்சாதன பேருந்துகளை தவிர்த்து சாதாரண பேருந்து, விரைவு பேருந்து, சொகுசு பேருந்து, சிற்றுந்து ஆகியவற்றில் பயணிக்க முடியும். மேலும் ரூபாய் 1000 அட்டை மூலம் நாளொன்றுக்கு எத்தனை முறை வேண்டுமானாலும் பயணித்துக் கொள்ள முடியும். இந்நிலையில் குளிர்சாதன பேருந்துகளையும் உள்ளடக்கி புதிய திட்டத்தை அறிமுகம் செய்ய மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. இந்த பயண சலுகை அட்டைக்கு ரூபாய் 2000 கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட உள்ளது. இந்த அட்டையை பெறுபவர்கள் மாநகரத்தில் இயங்கும் அனைத்து பேருந்துகளிலும் பயணிக்கலாம். மேலும் இந்த திட்டம் வருகின்ற ஜூன் மாதத்துக்குள் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் குளிர்சாதன பேருந்துகளையும் உள்ளடக்கி புதிய திட்டத்தை அறிமுகம் செய்ய மாநகர போக்குவரத்து கழகம் திட்டமிட்டுள்ளது. அதன்படி இந்த பயண சலுகை அட்டைக்கு ரூபாய் 2000 கட்டணமாக நிர்ணயம் செய்யப்பட உள்ளது. இந்த அட்டையை பெறுபவர்கள் மாநகரத்தில் இயங்கும் அனைத்து பேருந்துகளிலும் பயணிக்கலாம். இந்த திட்டம் வருகின்ற ஜூன் மாதத்துக்குள் நடைமுறைக்கு வரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவு பெறுகிறது. மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல் உடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.